பிரைஸ்லார். நான் என் ஊர் வந்து மயிலாடுதுறை மாவட்டம். நாங்கள் ஃபிஷர்மேன். நாங்கள் கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். எனக்கு கிட்னி ப்ராப்ளம். அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, ஒரு சகோதரி கிட்னி ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிட்னி ப்ராப்ளம் அன்னைக்கே எனக்கு ஏசப்பா அற்புத சுகத்தை கொடுத்தாங்க. இப்போ எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இல்லாத நான் நார்மலாக அந்த இடம் வலி இல்லாத நான் சந்தோஷமாக வேலைகள் போக நான் நல்லபடி இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்கு அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 மற்றும் 7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஊக்கமான ஜெப ஜீவியத்தின் மூலமாகவும் ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாய் கர்த்தர் மேல் உள்ளத்தின் பாரத்தை இறக்கி வைப்பதன் மூலமாகவும் தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று வேதம் மிக தெளிவாய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஜெப ஜீவியம் என்பது சமாதான பிரபுவோடு நெருங்கி கிட்டி சேருகின்ற ஒரு செயலாகும். கிறிஸ்துவினிடத்தில் ஜெபித்து எல்லோரோடும் சமாதானமாகும் வழியையும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஜெபிக்கின்ற சிலாக்கியத்தையும் ஜெப ஆவியையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கவலைகளையும் கர்த்தருக்கு தெரிவித்துவிட்டு அவரது வார்த்தைக்காக காத்திருங்கள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதபடியால் குடும்பத்திலே சமாதானத்தை இழந்தாள், சந்தோஷத்தை இழந்தாள். அவளுடைய சக்களத்தின் நாள்தோறும் அவளை புண்படுத்தி பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் ஜெபத்திலே தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றிவிடும்படி தீர்மானித்தாள். அப்படி அவள் தன் இருதயத்தை ஊற்றிவிட்ட பிறகு மீண்டும் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. ஆலயத்திலே ஊழியம் செய்த ஆசாரியனாகிய ஏலி, மகளே, நீ சமாதானத்தோടെ போ என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரோடு பழகி சமாதானமாயிரும். யோபு 22:21 நாம் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, இதை நண்பர்களாகிய ஒருவரோடு ஒருவர் மனம் விட்டு பேசும்போதே சமாதானம் ஏற்படுகிறதென்றால் யோசித்து பாருங்கள். தேவகுமாரனுடனும் ஜெபத்திலே பேசி உறவாடும் போது எத்தனை அதிகமான சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும். ஜெபம் என்பது தேவனோடு கலந்து பேசுவது, அவரோடு உறவாடுவது, நம்முடைய துக்கங்களை துயரங்களை அவரிடத்தில் பேசுவது, அவர் அதற்கு நமக்கு சமாதானத்தை அவர் நமக்கு அருளுவது. பிரியமானவர்களே, ஜெபம் தேவ சமாதானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது. ஜெபிக்கிற மனுஷன்தான் பூரண சமாதானத்தோடு அவன் விளங்குகிறான். இன்றைக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சமாதானத்துக்கானாலும் சரி அல்லது வேறு எந்த காரியங்களானாலும் சரி, கர்த்தரிடத்தில் செல்லும்போது முறுமுறுத்து கொண்டு செல்லாதிருங்கள். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுவது என்பது இதுவரை உங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவதே ஆகும். தேவனே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர் என்று சொல்லி அவரை போற்றி புகழ்ந்து ஸ்தோத்தரியுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் மன்றாட்டின் ஆவியினாலும் உங்களை அவர் நிரப்புவார். அப்பொழுது கர்த்தருடைய பாதத்தில் பணிந்து உங்களுடைய விண்ணப்பங்களை தாழ்மையோடு ஏறெடுக்க முடியும். ஒரு நாளும் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். மனதுருகி அருகில் வந்து ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றி சமாதானத்தை உங்களுக்கு தந்தருளுவாய். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு.
அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் தேவன் ஒருபோதும் உங்களை தள்ளாட ஒட்டார். அவர் உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்கிறவர், உங்கள் அழுகையின் கூக்குரலை கேட்கிறவர், உங்கள் விண்ணப்பங்களுக்கு ஓடோடி வந்து பதில் தருகிறவர், ஒரு உண்மையான ஒரு தகப்பன் அன்பு கொண்டவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் கவலைகளை எல்லாம் என் ஆண்டோடைய பாதத்தில் இந்த நாளில் நீங்கள் இறக்கி வைப்பீர்களா? என்னோடு இணைந்திருக்கிற தேவ ஜனமே, உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள். தேவ சமாதானம் இந்த காலை வேளையிலே உங்களை அதிகமாக நிரப்பட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருகும் தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், நீர் எவ்வளவு பெரியவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர் அப்பா. உம்மை போல வேற எந்த தெய்வமும் கிடையாது. உம்மை போல வேறொரு தெய்வத்தை தேடினாலும் கண்டடைய முடியாது. ராஜா, நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், எங்களை தூக்கி சுமக்கிற தேவன் அப்பா. நாங்கள் உங்களை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எங்களை தூக்கி சுமக்கிற தெய்வம் அப்பா நீர். அது மாத்திரமல்ல சுவாமி, நாங்கள் உம்மை அபிஷேகிக்க வேண்டியதில்லையே, நீர் எங்களை அபிஷேகிக்கிறீர். அமர ஒரு உண்மையுள்ள அன்பு, ஒரு உண்மையுள்ள தகப்பன் அன்பு கொண்ட ஒரு உண்மையான தெய்வம், தெய்வத்தின் சொரூபமாக இருக்கிறவர் நீர் மாத்திரமே. என் இயேசுவே, நீர் மாத்திரமே, என் இயேசு மாத்திரமே உண்மையான தெய்வம் அப்பா. உண்மை நான் உயர்த்துகிறேன், உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்பா. அமராஜா, ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ அப்பா உமக்கு தேவையில்லை சுவாமி. அமராஜா இயேசுவே, உங்கள் சொந்த இரத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்டீரே. அதுதான் மிகப்பெரிய அன்பாக இருக்கிறது. நீர் எங்கள் மேல் காட்டின உடைய அன்புக்கு அளவே இல்லைப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய உள்ளத்தை நீர் அறிவீராப்பா. கிருபையுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மனதுருகி அற்புதங்களை செய்கிறவரே, நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். பரிசுத்தர் என்றாலே என் இயேசுவின் நாமமே. பரிசுத்தர் என்றாலே என் பிதாவாகிய என் அப்பாவுடைய நாமமே. பரிசுத்தர் என்றாலே என்னுடைய செல்ல ஆவியானவர், என்னை நேசிக்கிறவர், என்னை கட்டி அணைக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தான் பரிசுத்தர். அல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், உன்னதத்தில் வாசமாக இருக்கிறவர், எங்கள் மேல் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கிறவர், பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிற என் தேவாதி தேவன் அப்பா நீங்கள். ஆமாம் ராஜா, எஸ்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறவர், பரலோகத்திலிருந்து எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறவர், எங்கள் மேல் கண்களை வைத்து அப்பா எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். உம்முடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறதே, நீர் எங்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய கண்களுக்கு மறைவாக நாங்கள் எங்கேயும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த தேவன் உம்முடைய ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. அமராஜ், எங்களை தேற்றுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், நித்தமும் நடத்துகிற என் தேவன் நீர். யூத ராஜ சிங்கம், எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்களுக்காக சிலுவை பரியந்தம் உம்மையே தாழ்த்தி பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தவர் அப்பா. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி, உம்முடைய இரத்தத்தை நீர் சிந்தி எங்களை மீட்டெடுத்தீர். ஆமாராஜா, எந்த இரத்தத்தினாலும் பரிகாரம் இல்லை, எந்த இரத்தத்தினாலும் மனுஷனை மீட்க முடியவில்லை. ஆமாராஜா, இந்த பூமியில் எங்களைப் போலவே வாழ்ந்தீர், எங்களைப் போலவே அப்பா வேதனைப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். எஸ்டடி பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமாராஜா எஸ்அப்பா, எங்களைப் போலவே இந்த பூமிக்கு வந்தவர் அப்பா, எங்களைப் போலவே பாடுகளை அனுபவித்தவர். ஆகவே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இதை அறிகிறோம், நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். என் தேவன் மிகப்பெரியவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. இந்த காலை வேளையில் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்களை மீட்க வந்தவரை, எங்களை விடுதலையாக்க வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. துதிகன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர். ஆமாம் ராஜா, எல்லா கனத்துக்கும் பாத்திரர் நீர் ஒருவரே. உம்மை அல்லாமல் வேறொரு தேவன் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் அறிக்கை செய்கிறோம். என் இயேசு ஒருவரே தேவன், அவர் ஒருவரே ஆண்டவர். யாரெல்லாம் இந்த இயேசுவை அப்பா நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசுவிடத்தில் வருகிறார்களோ, அவர்கள் அற்புதங்களை பெறுகிறார்கள், அதிசயத்தை பார்க்கிறார்கள். ஒரு தாயை போல நீர் தேற்றுகிறீர், ஒரு தந்தையை போல தூக்கி சுமக்கிறீர் அப்பா. ஆமா ராஜா இசப்பா, உங்கள் வல்லமை மிகப்பெரியது சுவாமி. ஒருவரையும் கைவிடாத தேவன் அப்பா. நீங்கள் உங்கள் நாமத்தை நம்பி யார் வந்தாலும் சரி, நீர் அவர்களை அணைத்து கொள்ளுகிறீரே. நீ எவ்வளவு நல்லவர்.
பூமியில் படைக்கப்பட்ட எல்லோரும் உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. ஆமாம் ராஜா, இந்த பூமி படைக்கப்பட்டதே உமக்கென்றே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம் ராஜா, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியே இந்த மனுஷர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. எஸ்டடி இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தினாலே உங்கள் அவயங்களினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஸ்தோத்தரியுங்கள். ராஜா, இப்பொழுதும் எங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்மையே அப்பா நோக்கி பார்த்து தம்முடைய கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற என் தேவாதி தேவனை நோக்கி, இயேசுவே எனக்கு அற்புதங்களை செய்யும், இயேசுவே எனக்கு அதிசயங்களை செய்யும். யாரெல்லாம் இப்பொழுது அப்பா உம் பக்கமாய் திரும்பி நிற்கிறார்களோ, உம்முடைய முகத்தை தேடுகிறார்களோ, அவர்களுக்கு நீர் வெளிப்படுவீர்கள். ஆமா ராஜா, உன்னதமான தெய்வமே, எங்களை சூழ்ந்து இருக்கிறவர் அப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கிறவர், எங்களுக்கு வேலி அடைத்து எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் மேல் அப்பா நீர் மகிமையாய் நிற்கிறவர். எஸ்டடி எங்களை அக்கினிமதிலாய் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவர், எங்களை சுற்றிலும் அப்பா சங்கிலிகளினால் அப்பா நீர் சூழ்ந்து கொண்டு இருக்கிறீர். எந்த சத்துரும் வெளியே வராது, எங்களுக்குள் வராதபடிக்கு, எங்களை தொடாதபடிக்கு அப்பா நீர் மிகப்பெரிய தேவனாக எங்களை ஆளுகை செய்கிறீர், எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறீர். எஸ்டடி ஒரு கழுகை போல நீர் எங்கள் மேல் செட்டைகள் அடித்து நீர் பறந்து கொண்டிருக்கிறீர், எங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர். என் தேவனீர் எவ்வளவு மிகப்பெரியவர் என்பதை நான் அறிகிறேன். இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்பா அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் பிடியில் சிக்கியிருப்பவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. துக்கத்தோடும் கண்ணீரோடும் என் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகாதா என்று அப்பா உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும். அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை அப்பா, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் இயேசுவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொன்னவர். இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் நாமத்திலேயே நான் ஜெபிக்கிறேன். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லையே. இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லையே. அவர்கள் வாழ்க்கை சீர் செய்யப்படும், சரி செய்யப்படும், மறுபடியும் ஒரு உருவாக்கம் உண்டாகும். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு தர என் தேவனாகிய கர்த்தர் நீர் இறங்குவீரப்பா. சத்துருக்களை சிதறடிக்கிறவர், உம்முடைய பிள்ளைகளுக்காக சிலுவை வரைக்கும் நீர் வருவீர் என்று சொன்னால் ராஜா, நீர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த காப்பாற்ற நிச்சயமாக நீர் வருவீரப்பா. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம தகப்பனாகிய நான் ஹல்லேலூயா அதைவிட அதிக நன்மைகளை செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. நன்மை செய்கிறவராகவே நீர் சுற்றி திரிந்தீர். இந்த பூமியில் நீர் வாழ்ந்த பொழுது இருந்த பொழுது அப்பா நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தீர் என்று வேதம் உமக்கு சாட்சி கொடுக்கிறது. தேவன் தம்முடைய ஆவியினால் உம்மை அளவில்லாமல் நிரப்பியிருந்தாராம். அதே ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்பதை அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வெளிப்படுவாராக. பிள்ளைகள் மேல் காணக்கூடிய அத்தனை பொல்லாப்பையும் என் ஆவியானவர் நீர் நீக்குவீராக. அமரஜா இயேசுவே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுடைய சரீரத்தில் அமர்ந்திருந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க விருப்பம் கொள்ளும் ஆவியானவர், சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தேற்றுகிற ஆவியானவர், அவர்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், அவர்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வருகிற பொழுது, பிசாசுகள் எழும்பி வருகிற பொழுது ஜெயக்கொடி ஏற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையாய் இறங்குகிறவர், அதிகாரமுள்ளவராய் இறங்குகிறவர், சத்துருக்களை சிதறடிக்கிறவராய் இறங்குகிறவர், யுத்தத்தில் வல்லவராய் இறங்குகிற என் பரிசுத்த ஆவியானவர், அவர் என்னோடு கூட இணைந்து இருக்கிறவர். அப்பா இந்த நேரம் சொல்லும் அப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே சூழ்ந்து கொள்ளுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆவியானுடைய வல்லமை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்வீராக. எஸ்டடி அப்பா ராஜா, நீர் வருகிற பொழுது நாங்கள் பலனடைகிறோம். ஏசப்பா, நீங்கள் வருகிற பொழுது நாங்கள் பலனடைகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்குள் செயல்படுகிற பொழுது நாங்கள் பலனடைகிறோம். எங்களுக்குள் வந்து நீர் இயேசுவின் இருதயத்தை நீர் எங்களுக்கு காண்பிக்கிறீர். அவருடைய உள்ளான மனதை நீர் எங்களுக்கு காண்பிக்கிறீர். அவருடைய அளவற்ற அன்பை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரப்பா. இந்த அன்பின் கயிறுகளாலே நாங்கள் கட்டப்பட்டு உமக்கென்று ஊழியம் செய்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்பான அந்த கயிறு இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கட்டட்டும் அப்பா. உம்முடைய அன்பு கயிறினால் உம்முடைய பிள்ளைகள் கட்டப்படுவார்களாக. ஒரு விசேஷித்த வல்லமையும் ஆற்றலும் இந்த காலை வெளியிலே என் ஆவியானவர் நீர் ஊற்றுவீராக. கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா இயேசப்பா. சொப்பனங்களும் தரிசனங்களும் அங்கே உண்டாகும். சிறுவர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் சொப்பனங்களும் தரிசனங்களும் உண்டாகுமே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமையுள்ள ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பிசாசின் கிரியைகள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே குடும்பத்தில் அற்புதங்கள் நடப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். சரீரத்திலிருந்து பிசாசுகள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்கள் விலகி போகட்டும் அப்பா. அசுத்த கிரியைகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். துன்பமும் துயரமும் துக்கமும் கவலையும் பிள்ளையுடைய இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. என் தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமையானவர், நீர் மகிமையானவர். உங்களுடைய மகிமையின் ஆவி இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசையே, இனி நீ பிள்ளையுடைய சரீரத்தில் இருப்பதற்கு எந்த அருகதையும் உனக்கு கிடையாது. என் தேவன் மிக பெரியவர், மிக பெரிய கர்த்தர். உங்கள் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்வார். அவர் மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவார், உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை இந்த காலை வேளையிலே நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் பேசுகிறேன். மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. வனாந்திரம் போல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே அப்பா, செழிப்பின் ஆவியானவர் இறங்குவாராக. வறண்ட பாலைவனம் போல அப்பா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்புள்ள நதி பாயட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உன்னதமான தெய்வமே, மகத்துவமுள்ளவரே, ஒரு மழையை நீர் பெய்ய செய்வீராக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆசீர்வாதத்தின் மழை பெய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அறுபட்டு போகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தங்கள் சரீரத்திலே காணக்கூடிய இச்சைகள், பொறாமைகள், போட்டி, இயேசுவின் நாமத்தினால் மற்றவர்களை குற்றம் பேசுவது, குறை சொல்லுகிற இந்த கபடுள்ள நாவுகளை நீர் நீக்குவீராக சுவாமி. அமராஜா இயேசுவே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் சேர முடியாது. அமராஜா இயேசப்பா. ராஜா, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தங்கள் மேல் காணக்கூடிய குற்றங்களை, குறைவுகளை எப்பா உம்மிடத்தில் அறிக்கை செய்வார்கள் என்று சொன்னால் நீர் இப்பொழுதே அற்புதத்தை செய்ய நீர் ஆயத்தமாக இருக்கிறீர் சுவாமி. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறதே அப்பா. பிதாவே, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தங்கள் பெருமைகளை விட வேண்டி இருக்கிறதே அப்பா. உடைய பிள்ளைகள் அப்பா தங்கள் பெருமைகளை விட்டுவிடட்டும், இச்சைகளை விட வேண்டி இருக்கிறதே. அம்மாராஜா, இந்த உலகத்திலிருந்து உண்டாகிற எல்லா இச்சைகளிலுக்கும் உடைய பிள்ளைகள் அப்பா விலை போகாதபடிக்கு அப்பா அவர்கள் பக்கமாய் திரும்பி வருகிற பொழுது நீர் அதிசயத்தை செய்கிறீர், அற்புதத்தை செய்கிறீர் அப்பா. ஆமாராஜா இயேசப்பா, நீர் அதிசயங்களை செய்வதற்கு அப்பா அல்லேலூயா தேவையானது பரிசுத்தம். ஆமாம் ராஜா இயேசுவே, நீர் அதிசயங்களை செய்வதற்கு அந்த பிள்ளைகள் உம்மை அறிந்திருக்க வேண்டும் அப்பா. கிறிஸ்துவை அறிவதே அந்த நித்திய ஜீவனாக இருக்கிறது. ஆமாம் ராஜா, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது என்று பேதுரு சொன்னானே. ஆமாம் ராஜா இயேசப்பா, அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது நீர் நிச்சயமாகவே அப்பா அவர்கள் விண்ணப்பங்களை கேட்கிறேன். இந்த காலை வேளையிலும் அப்பா பிள்ளைகள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தங்கள் பாவங்களை உணர்ந்து அப்பா அறிக்கை செய்து உம்மிடத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் சரீரத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. நடக்க முடியாத உம்முடைய பிள்ளைகள் நடப்பார்களாக. இயேசப்பா, மற்றவர்களை எப்பொழுதும் குற்றம் சாட்டாதபடி ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, ஒரு சகோதரியை நீர் எனக்கு உணர்த்துகிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் மற்றவர்களை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பது, மற்றவர்களை குறை சொல்லி கொண்டே இருப்பது, ஆனால் அவர்கள் சரீரத்திலோ மிகுந்த வேதனையான இயேசப்பா ஒரு வியாதியை அவர்களுக்கு நீர் அனுமதித்து இருக்கிறீர். காரணம், அவர்கள் இயேசுவே பேசக்கூடாத தகாத வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களை தீட்டுப்படுத்துகிறாங்கப்பா. மற்றவர்களை அசூசியமாக அசிங்கமாக பேசுகிறாங்க. இந்த நாவு இயேசப்பா ஒரு பக்கத்தில் உம்மை துதிக்கிறது, இன்னொரு பக்கத்திலோ அது அருவருப்பை பேசுகிறது. ஆகவே இயேசப்பா, நீர் அந்த சகோதரியை பார்த்து இந்த காலை வேளையில் நீர் பேசுகிறீர். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியை உன் வாழ்க்கையில் காணக்கூடிய இந்த பொய்யான காரியங்களை உன்னை விட்டு விலக்கு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வர முடியாது. ஒரே ஊற்றிலிருந்து ஹல்லேலூயா இயேசப்பா 2 எஜமானுக்கு நீங்கள் வேலை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலை வேளையிலே உங்கள் கிரியைகளை நீங்கள் மாற்றுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மனதில் அது உங்களுக்கு தெரியும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே உங்கள் உள்ளத்தில் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை புறம் பேசுகிறீர்கள், மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, தூஷணமான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகவே என்னால் உனக்கு அற்புதங்களை செய்ய முடியவில்லை. இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்திலும் அப்பா நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. அது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், நடக்க முடியாத கால்களுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன், சரீரத்தில் காணக்கூடிய கேன்சர் கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நரம்பு தளர்ச்சியில் அப்பா அவஸ்தைப்படக்கூடிய பிள்ளைகளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும், நரம்புகளுக்குள்ள ஒரு பலன் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அது நிமித்தமாக சரீரத்தில் அப்பா ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதயத்தில் காணக்கூடிய வியாதி நிமித்தமாக இயேசுவே அப்பா, பக்கவாதம் வந்திருக்கிற அப்பா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கைகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பக்கவாதத்திலே பாதிக்கப்பட்ட ஹல்லேலூயா ஒரு நபருடைய கைகள் அப்பா செயலிழந்து இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய பலன் அந்த கரங்களுக்குள்ளே இறங்குகிறது. விசுவாசத்தோடு கைகளிலே செயலற்று போயிருக்கிற உங்கள் கைகளை நீங்கள் நகட்டி பாருங்கள், உங்கள் கைகளை நீங்கள் அசைத்து பாருங்கள். என் தேவன் ஒரு புதிய ஜீவனை உங்கள் கைகளுக்குள்ளே அவர் வெளிப்படுத்துகிறார். உங்கள் கைகளுக்குள்ள ஒரு புதிய ஜீவன் இறங்குகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஒரு பக்கம் முழுவதுமாக இயேசுவின் நாமத்தினாலே செயலற்று இருக்கிற அப்பா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த நேரத்தில் அந்த நரம்புகள், நரம்பு மண்டலங்கள், சதைகள், சதைப்பற்று, எலும்புகள் எல்லாம் சீராக இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக அப்பா. எல்லா பாவ சாபங்களையும் நான் மன்னிக்கிறேன் அப்பா. எல்லா பாவ சாபங்களையும் இப்பொழுது மன்னிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதாக அப்பா. உம்முடைய பிள்ளை செய்த அக்கிரமங்களை நீர் மன்னிப்பீராக சுவாமி. இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பாவ சேற்றுக்குள் அவர்கள் விழுந்திருந்தாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு, நீர் இப்பொழுதே அவர்கள் மனமாற்றத்தை நீர் பார்க்கிறீரப்பா. அல்லது அவருடைய கண்ணீரை நீர் காண்கிறீரப்பா. ஐயோ, நான் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை நான் செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையிலே நான் லஞ்சம் வாங்கினேன், இதே கைகளினாலே எத்தனையோ பேரிடத்தில் ஹல்லேலூயா அப்பா தகாத காரியங்களுக்கு இந்த கரம் செயல்பட்டு இருக்கிறது. உமக்கு விருப்பமில்லாத ஹல்லேலூயா காரியங்களை நான் செய்வதற்காக இந்த வலது கரத்தினாலும் கால்களினாலும் நான் செயலாற்றி இருக்கிறேன். ஆகவே இப்பொழுதே என்னை மன்னியும் என்று ஒரு சகோதரர் நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் விசுவாசத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு புதிய பலன் உங்கள் சரீரத்தில் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எழுந்து நடப்பீர்களாக, உங்கள் கைகளை நீங்கள் அசைப்பீர்களாக. என் தேவன் ஒரு புதிய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். பிசாசுகள் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவர் இந்த நேரத்திலே வல்லமையால் உங்கள் மேலே இறங்குகிறார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இயேசுவே எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று கேட்டு பாருங்க. இந்த நேரத்தில் அந்த ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்டு பாருங்க. ஒரு விடுதலை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு சூழ்நிலைகளை மாறும். ஹல்லேலூயா. உங்கள் வாலிப பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. உங்கள் வாலிப பிள்ளை உங்கள் பேச்சை கேட்பதில்லை. அருமையான மகள் அவள். ஆனாலும் அவள் உங்கள் வார்த்தையை கேட்பதில்லை. இப்பொழுது அவள் கீழ்ப்படிவதில்லை. அவள் தகாத நண்பர்களோடு அவர் பழக்கம் வைத்திருக்கிறாள். அவருடைய கிரியைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவள் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கும் தெரியும், ஆனால் வெளியே சொல்ல முடியவில்லை. ஆண்டவர் சொல்ல இந்த அவமானத்தை நீக்கி போடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகளை இப்பொழுதே அவர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உன் மகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவள் உலகத்தை அறிவாள். அவள் உலகத்தை அறிந்து இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுவாள். ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த மகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அடைக்கலம் கொடுக்கிறவர் என் ஆண்டவர், ஆறுதல் சொல்லுகிறவர் என் ஆண்டவர், கட்டி அணைக்கிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாவியான மனுஷன் அப்பா உம்மிடத்தில் திரும்புகிற பொழுது நீர் கட்டி அணைத்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். அவர் நம்முடைய பாவத்துக்கு தக்கதான தண்டனை அவர் தருவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசப்பா, நீர் இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகளை மன்னிக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. மனமகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும். சந்தோஷத்தின் நாளாக இருக்கட்டும். கிருபை அதிகமாக ஊற்றும் நாளாக இருக்கட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் அற்புதத்தினால் நிரப்புகிறீர். உமக்கு நன்றி. நீர் அதிசயத்தினால் நிரப்புகிறீர். நன்றி அப்பா. அப்பா, உன்னதமான உடைய சமாதானத்தினால் நிரப்புகிறீர். நன்றி சுவாமி. என் வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயமாக நடக்கும். நான் ஜெயத்தை பெறுவேன். என் குடும்பத்தில் மாற்றம் இருக்கும். ஹல்லேலூயா என்கிற விசுவாசத்தை இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அதிகமான உம்முடைய கிருபை இந்த நாளில் ஊற்றப்படுவதாக ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக நான் தருகிறேன் அப்பா. மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்தருளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு
மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. கடன் பாரங்களில், கடன் நெருக்கத்தில் என்ன பதில் சொல்லுவதென்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிற